குறள் 611. அருமை உடைத்தென் ரசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். விளக்க உரை. நம்மால் முடியுமா என்று மனத்தளர்ச்சி அடையாமல். முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே பெரிய வலிமையாக அமையும். குறள் 612. வினைக்கண் வினைகெடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்றுலகு. விளக்க உரை. எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதனை முழுமையாகச் செய்து முடிக்க வேண்டும். இல்லையேல் அரைக்கிணறு தாண்டிய கதையாகி விடும். குறள் 613. தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னுஞ் செருக்கு. விளக்க உரை. பிறருக்கு உதவி புரியும் பெருமித உணர்வு. விடா முயற்சி மேற்கொள்ளக்கூடிய உயர்ந்த இயல்புடையவர்களிடம் நிலை பெற்றிருக்கும். குறள் 614. தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கெடும். விளக்க உரை. ஊக்கமில்லாதவர் உதவியாளராக இருப்பதற்கும். ஒரு பேடி கையிலே வாள் தூக்கி வீசுவதற்கும் வேறுபாடு ஒன்றுமில்லை. குறள் 615. இன்பம் விழையான் வினைவிழைவான் தன்கேளிர் துன்பம் துடை தோன்றும் தூண். விளக்க உரை. தன்னலம் விரும்பாமல் தான் மேற்கொண்ட செயலை நிறைவேற்ற விரும்புகின்றவன் தன்னைச் சூழ்ந்துள்ள சுற்றத்தார். நண்பர்கள் நாட்டு மக்கள் ஆகிய அனைவரின் துன்பம் துடைத்து. அவர்களை தாங்குகிற தூணாவான். குறள் 616. முயற்சி திருவினை ஆக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும். விளக்க உரை. முயற்சி இல்லாமல் எதுவும் இல்லை முயற்சிதான் சிறப்பான செயல்பாடுகளுக்கு காரணமாக அமையும். குறள் 617. மடியுளாள் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளாள் தாமரையி நாள். விளக்க உரை. திருமகள் மூதேவி எனப்படும் சொற்கள் முறையே முயற்சியில் ஊக்கமுடையவரையும். முயற்சியில் ஊக்கமற்ற சோம்பேறியையும் சுட்டிக்காட்டி பயன்படுவனவாகும். குறள் 618. பொறியின்மை யார்க்கும் பழியென் றறிவரின் தாழ்வினை இன்மை பழி. விளக்க உரை. விதிப்பயனால் பழி ஏற்படும் என்பது தவறு. அறிய வேண்டியவற்றை அறிந்து செயல்படாமல் இருப்பதே பெரும்பழியாகும். குறள் 619. தெய்வத்தான் ஆகா தெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். விளக்க உரை. கடவுளே என்று கூவி அழைப்பதால் நடக்காத காரியம் ஒருவர் முயற்சியுடன் உழைக்கும் போது அந்த உழைப்பு கேற்ற வெற்றியை தரும். குறள் 620. ஊழையும் உப்பக்கங் காண்பர் உலைவின்றி தாழா துன்று பவர். விளக்க உரை. ஊழ் என்பது வெல்ல முடியாத ஒன்று என்பார்கள் சோர்வில்லாமல் முயற்சி மேற்கொள்பவர்கள் அந்த ஊழையும் தோல்வி அடையச் செய்வார்கள்.